20 வருஷங்களுக்கு முன்னாடி கல்வி அப்படிங்கிற ஒரு விளக்கு எல்லா வீடுகளிலும் இருந்து கொண்டிருந்தது இல்லை. இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகள் கடந்து 2ஆம் மற்றும் 3ஆம் தலைமுறைக்கும் கல்வி அப்படிங்கிறது அழியா செல்லமா அமைஞ்சிருக்கு. அள்ளி கொடுத்தாலும் அழியா செல்லமா அமைஞ்சிருக்க கல்வியின் தற்போதைய காலகட்டத்தின்படி எப்படி மாறிடுச்சுன்னா, பணம் இருந்தால் மட்டும்தான் முறையான சரியான கல்வி கிடைக்கும் அப்படின்ற நிபந்தனையை வச்சுட்டாங்க. எங்க திரும்பி பார்த்தாலும் பிரைவேட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஏன் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கூட அதை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கல்வி தான் சரியான கல்வி, முறையான கல்வி அப்படிங்கிறத நம்ம சமுதாயம் வளர்த்துருச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட பிரைவேட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் பல்கலைக்கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா, டொனேஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்ற பேரில் லட்சங்களிலும் கோடிகளிலும் பணத்தை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இந்த கட்டமைப்புல இருந்து படிக்கிற ஒரு மாணவனின் மனநிலை எப்படி இருக்கும்? அவன் நேர்மையா இருப்பானா? இல்ல நம்ம பணம் கொடுத்து தானே படிச்சோம், மற்றவங்க கிட்ட பணத்தை வாங்கணும்ல அப்படின்ற தனக்கு நிகழ்ந்ததை சமுதாயத்தின் மீது பழித்து இருப்பானா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் நாம இங்க கூடியிருக்கோம். வண்ணமயில் சில்க்ஸ் வழங்கும் ஆடா தோடா பிரசன்டட் பை ஜிஆர்பி. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீ. நான் விஸ்காம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். என் காலேஜ்க்காக நான் 9 லட்சம் கொடுத்து ஜாயின் பண்ணேன் சார். நீங்கள்? வணக்கம் சார், நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் காலேஜுக்காக 5 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன். இப்போது இவ்வளோ காசு கொடுத்து ஏன் உங்கள் பசங்களை இந்த காலேஜில் நீங்கள் சேர்த்து விட்டீங்க? சார், தம்பி ஆசைப்பட்டான் சார், அதுக்கு தான் சேர்த்து விட்டேன். என்ன பண்ணுறது தெரியல. சின்ன வயசுல அந்த காலேஜ்லேயே படிக்கணும்னு ஆசைப்பட்டான் சார், சரி சேர்த்து விட்டேன். நீங்கள் ஏன் இந்த காலேஜில் வேணும் சூஸ் பண்ணீங்க? சார் இல்லை சார், அது சின்ன வயசுலேருந்து ஒரு நிபந்தனையை வந்து வச்சிடறாங்க. இல்லைன்னா ஒரு ஃபேக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிடுறாங்க சார். இந்த மாதிரி இந்த காலேஜஸில் படித்தா நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க ஃபீட் பண்ண நானுமே வந்துட்டு அப்படி ஒரு ஆசையை வளர்த்துட்டேன். ஓகே, நம்ம இந்த காலேஜஸில் படித்தா நம்ம வந்து ஃப்யூச்சர் பிரைட் ஆயிரும். நான் நிறைய செலிப்ரிட்டி அந்த காலேஜில் படிச்சிருக்காங்க, அதனால் நம்மளும் அங்கே படித்தா நம்ம செலிப்ரிட்டி ஆயிரோம்னு சொல்லி ஒரு ஆசையில் இது பண்ணிட்டேன். ஆனால் இப்போது நான் 12th பார்த்தீங்கன்னா 442 வாங்கினேன் சார் 500க்கு. சிபிஎஸ்சியில் 89% வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசன்ட் மார்க் தான். ஆனாலுமே எனக்கு வந்து டொனேஷன் வந்து 9 லட்சம் கட்டி போக வேண்டியது தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா, எனக்கு எங்கே ரொம்ப ஏமாற்றமாக இருக்குன்னா, என்னோட மார்க் கம்மியாக வாங்கினவங்களும் சரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் அவங்க தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் தரோன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுறாங்க. அப்போ நான் 12th வரைக்கும் படித்ததே எனக்கு வந்து ஒரு மரியாதையே இல்லை, ஒரு வேல்யூவே இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது சார். இந்த காலேஜில் படித்தா நல்லா பிளேஸ்மெண்ட்டு, நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாங்க. காலேஜ் நம்ம நல்லா பிராண்ட் ஆக்கிட்டாங்க. சரி, இந்த காலேஜில் படித்தா நல்லா படித்து வேலைக்கு போகலான்னு. தொடர்ந்து பேசுவோம் சீரிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு வண்ணமயில் காட்டன் சில்க்ஸ் வழங்கும் ஆடா தோடா, கோ பிரசன்டட் பை ஜிஆர்பி. தொடர்ந்து பேசுவோம். இப்போ உங்க பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சேர்த்து விட்டீங்க. இப்போ உங்க பசங்களுக்கு பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேட் எக்ஸாம்பிளை இம்ப்ளை பண்ணாதான். என் பிள்ளைக்கு I want the best future that can happen, sir. Let it me giving a part of myself, or let it me giving 9 lakhs also. அவனோட ஃபேமிலிக்கு he has to sustain, he has to give, he has to provide, he has to sustain his own family. அதுதான் என்னோட இருக்கிற மிகப்பெரிய கனவு சார். அந்த மாதிரி என் பிள்ளை ஒரு சொசைட்டியில் பெரிய ஆளானா ஒரு பேரண்ட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார். அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல சார். எனக்கு நான் கொடுக்கறது காசு. ஒரு நல்ல காலேஜில் படி, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் வாழு, ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இரு, ப்ரொவைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. அவனுக்கு அந்த சைக்கிள் வரும்போது அவனுக்கு புரியும் சார், இஃப் இட் இஸ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இட்ஸ் அ குட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு சூழ்நிலையில் anyone can do anything சார். அந்த மாதிரி விஷயத்தில் I would say it's a bad influence. ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாங்க நான் பண்ணுறது கரெக்டாக தான் தோணுது சார். ஸோ ஐ டோன்ட் நோ சார். ஓகே, உங்கள் கருத்து? இல்லை சார், அது எனக்கு தெரில சார். சார், இப்போது எல்லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேஸ் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவங்க ஹை கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கே படித்தா தான் நம்ம ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும், நம்ம வாழ்க்கை நினைச்ச மாதிரி அமையும் சொல்லிட்டு இந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ டொனேஷன் வாங்குற கல்லூரி சைட்லேயும் தப்பு இருக்குது, டொனேஷன் கொடுக்குற உங்கள் சைட்லேயும் தப்பு இருக்குது.
இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, உங்க ஸ்டூடெண்ட்ஸை எங்க படிச்சாலும் நல்லா படிப்பாங்க, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கல்லூரியில் வைக்கிற நம்பிக்கையை உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல வைங்க, உங்க பசங்க மேல வைங்க. அதுதான் வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இது வண்ணமயில் காட்டன் சில்க்ஸ் வழங்கும் ஆடாத்தோடா, கோ பிரசன்டட் பை GRB நெய். நன்றி.